போடட்டா போடட்டா தாளம் நானும் போடட்டா பாடட்டா பாடட்டா பாட்டு ஒண்ணு பாடட்டா போடட்டா போடட்டா தாளம் நானும் போடட்டா. நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி. இன்றைக்கி என்னோட படம் மன்மு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஜெயகிருஷ்ணன். இந்த படத்தில் நானும் கிருஷ்ணாவும் நடிச்சிருக்கோம். ஹீரோயின் வந்து சுனைனா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து தமன். கேமரா வந்து பாலபரணி சார் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மாயாண்டி குடும்பத்தாருக்கு உரிப்பாளிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொன்னால் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின படம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், ஸோ அது எந்தெந்த இடத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது தான். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த படமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக படம் பார்க்க வரவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கணும். அப்புறம் இந்த படத்தில் ஸ்பெஷல் என்னென்னா, இது நாகர்கோவில் ஸ்லாங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம் நானும் கிருஷ்ணாவும். மொத்தமாக இந்த படம் வந்து குமரி மாவட்டத்தில் நடக்கிற மாதிரியான கதை. ஸோ நாகர்கோவில் ஸ்லாங்ஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, பட் இவ்வளோ மேனேஜ் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். படத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இந்தியா கிளேஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கிருஷ்ணா. யூஸ்வலாக 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எனக்கு அதை நான் பார்த்துட்டோம்டா நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது அப்படி இருக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்கும், அந்த எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் நீங்கள் இந்த ஸ்கிரிப்டில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக ஆர்ஆரில் பிச்சிட்டார் தமன். ப்ளஸ் ஆடியோ லான்ச் 4 பாட்டு இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ தமன், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். அண்ட் சேது அண்ட் சுனைனாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட பல வருஷம் பழகின எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 days ஓவராக பேசிக்கிறாரு, நீ யார் அந்த மாதிரி போச்சு. 3rd டேக்கு அப்புறம் ஒரு 45 daysக்கு ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. ஈகோஸே இல்லை, ஆன் தி ஸ்பாட் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர். ஆனால் ஐ அப்சல்யூட்லி என்ஜாய்ட் அவங்களோட எல்லா சீக்வன்ஸ் அவங்க ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா அவங்க வந்து அவங்க சமைப்பாங்க. அவங்க சமைக்கும் போது அவங்க எனக்கு சாப்பாடு போடுவாங்க. சூப்பர் சாப்பாடு சொல்கிறதால அவங்க கெமிஸ்ட்ரி நல்லாக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். பட் வி ஜெல்ட். ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண போய் நாங்கள் பியூட்டிஃபுல்லாக ஜெல் ஆகிட்டோம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு லவ் சாங் இருக்குது, அது நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணது லவ் சாங். அது பார்த்துட்டு என்னடா சூப்பராக இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டே. ஸோ எல்லாம் என்ன தெரியுது, அவங்க பயங்கரமான ஆர்டிஸ்ட்னு தெரியுது. ப்ளஸ் கெமிஸ்ட்ரி வாஸ் கிரேட். எனக்கும் சேதுக்கும் நிறைய சீன்ஸ் இருக்கும். அண்ட் சேதுக்கும் சுனைனா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வி ஹேட் இது 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றி எனக்கு கதைன்றதால த இன்டென்சிட்டி வாஸ் ஹையர். அண்ட் நாங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ சுனைனா வரும்போது நாங்கள் 2 பேரே ஒட்டிகிட்ருப்போம். அவள் வந்து என்ன நடக்குதுங்க, யார் ஹீரோ இந்த படத்துக்குலாம் கேட்டிருக்காங்க என்ன. ஸோ பட் ஐ லவ் போத் ஆஃப் தெம். ஐ லவ் யூ சுனைனா, ஐ லவ் யூ சேது. எல்லோரும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கும் மரியாதைக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தை பற்றி பேசினா முதல்ல ஜேகே கிட்ட தான் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக ஒரு 4 வருஷம் முன்னாடி எனக்கு ஜேகே தெரியும். அப்போது ஜேகே கூட இருந்த இன்னொரு நண்பர் வினோத்னு சொல்லிட்டு அவர் கூட படம் பண்ணுற அதில் அறிமுகம் ஆகிற மாதிரி இருந்தது. அப்போது அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அப்போவும் ஜேகே நானும் பேசிக்கிட்டது கூட இல்லை. அப்புறம் பீட்ஸா அதுக்கப்புறம் ஜேகே ஒரு நாள் கதை சொல்லணும்னு சொன்னார் அப்படின்னாங்க. யார் ஜேகே அப்படின்னா, நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது டிக்கெட்டில் ஒருத்தர் சாம்பில் வருவார்ல அவர் தான் அப்படின்னா. அவரா கொஞ்சம் பழைய ஆளாக இருப்பாப்ல அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் ஜேகே நானும் ஒரு மீட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு நாள் கேட்டேன், செகண்ட் ஹாஃப் ஒரு நாள் கேட்டேன். பிரமாதமாக இருந்தது அப்படின்னு நான் ஃபஸ்ட் டைம் சொன்னேன். பிரமாதமாக இருக்குது, அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் டைம் கதை கேட்கும்போது. ஸோ முதல்ல இந்த கதை கேட்டோடனே முதல்ல பயந்தது எங்கன்னா இந்த படத்தோட ஸ்லாங் தான், நாகர்கோவில் ஸ்லாங். ஏன்னா அது டோட்டலாக வேறு. அப்புறம் அந்த ஸ்லாங் அவங்க பேசுகிறவங்க எடுக்கிறது அடித்தோண்டையில் தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முதல்ல பயம் இருந்தது, நான் சொதப்பிடுவேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டயலாக் ரீடிங்லாம் போகலாம் ஷூட்டுக்கு முன்னாடி அப்படிலாம் சொன்னேன். பட் கடைசி வரைக்கும் அதுக்கு டைம் கிடைக்கவே இல்லை. இது நல்ல விஷயம் என்னென்னா, போனோடனே சாங் ஆரம்பித்தோம். ஸோ அதில் ஒரு 3 நாள் போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே தொடங்கி சூப்பராக போச்சு. ஜேகே பொறுத்த வரைக்கும் என்ன வேணுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பார். இதுதான் படம், இதுதான் சீனு. ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல புரியல, இல்லை பிடிக்கல, இல்லை ஜேகே இது ஒரு மாதிரி இருக்குது, வேறு ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்தில் சரி பண்ணுறாப்புல. இல்லை கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ஜேகே, எனக்கு கொஞ்சம் சுருக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கான காலகட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ படம் ரெடி பண்ணி கொடுப்பாப்புல. அவ்வளோ ஃபாஸ்ட்டு. அது அவரோட அனுபவம் தான் காரணம். அண்ட் அவர்கிட்ட நான் முக்கியமாக அவர்கிட்ட பார்க்குறது என்னென்னா, எந்த வயசில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்டால், ஒரு 23-24 வயசில் ஆரம்பித்தேன். மேடை நாடகத்துலேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னாரு. ஸோ அப்போதுலேருந்து இப்போனா ஒரு 25-30 வருஷமான அனுபவம். அப்படின்னா எப்படி இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தீங்க? கண்டிப்பாக நான்லாம் 7 வருஷத்துக்கே தாங்கலை. போதுண்டா சாமி, இதை விட்டு போயிடலாம், ஏதாவது வேலை பார்த்து பொழைச்சிக்கலான்ற அளவுக்கு தான் எனக்குலாம் ப்ரெஷர் இருந்தது. 30 வருஷம் 25-30 வருஷம் வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா சத்தியமாக ஜேகேக்கு ஒரு பெரிய சல்யூட். அதை விட ஒருத்தர் 25-30 வருஷம் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் மீறி இன்றைக்கி இருக்காரா, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு இருக்காரா அப்படின்னா அதான் நிஜம். இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு என்ன சொல்லணும், எந்த அளவில் சொல்லணும், எவ்வளோ சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. தனக்கு என்ன வேணும் அவர் சொல்கிற விதத்துலையும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்துலையும் சரி ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஃபில்ம் மேக்கர். நான் அதை சொல்கிறதுக்குலாம் தகுதி இல்லை, பட் நான் ஒர்க் பண்ண விதத்தில் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்.
அதுக்கடுத்து இந்த படத்தோட கேமராமேன் பாலபரணி சார். அதை முதல் படம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சீக்கிரமாக படம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அணுக வேண்டிய முகவரி பாலபரணி பாலபரணி பாலபரணி. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கர். லைட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஃப்ரேம் வைக்கிறதுல இருக்கட்டும் சரி, ரொம்ப ஃபாஸ்ட் ஒர்க்கர். அவரோட அவர் ஃப்ரேமில் வர ஆர்டிஸ்ட்டை அவரோட வேறு யாரும் ரசிக்க முடியாது. அவ்வளோ அழகாக ரசிப்பாப்பில். ஒரு முறை எனக்கு அவ்வளோ தூரம் ரசிச்சிருக்காரு. அதுக்காக நான் திசை சுற்றி போடணும், அவ்வளோ ரசிச்சிருக்காரு என்ன. அந்த படம் முடியும் போதும் சரி, அவர் பாட்டு பார்த்துட்டும் சரி, நான் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கேவலமாக டான்ஸ் ஆடுற ஒரு ஆள். ஆனால் அவர் பார்த்துட்டு சொன்னார், கிருஷ்ணா கேகுலா நீங்களும் ஆடிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அது பெரிய சந்தோஷம். பட் பாலபரணி சாரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேமராமேன், பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் வந்து என் தலைவன் கிருஷ்ணா, அவர் பேசும்போதே கேட்டிருப்பீங்க எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு ஆளோட கண்டிப்பாக ஆட்டிடியூட் இருக்குன்னு நினச்சி தான் நான் உள்ளே போனேன். ஆட்டிடியூட் சுத்தமாக இல்லை ஒன்று. அந்த இங்கேயே இவ்வளோ வெளிப்படையாக பேசும்போது ஸ்பாட்டில் இன்னும் வெளிப்படையாக இருப்பார். ஏதாவது சீன் இம்ப்ரூவைசேஷன் பண்ணும்போதும் சரி, பேசும்போதும் சரி, சேது சொன்னால் ஓகே அப்படின்றவாப்புல. பல சமயம் வந்து சேது ஓகேனா ஓகே அப்படின்றவாரு. ஸோ அவ்வளோ தூரம் நம்பிக்கை, அண்ட் தென் அவ்வளோ தூரம் கோஆப்ரேஷன். இந்த படம் 2 பேருக்கும் சமமான ஒரு படம். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராதாவும் செல்லத்துறையும் அவ்வளோ முக்கியமானவங்க. அவங்க ராதா செல்லத்துறை அவங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு அது என்னவாச்சு, அந்த நம்ம பாடலாசிரியர் யோகபாதி சார் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை வந்து விழுகிற விதம், அதனால் ஏற்படுற வஞ்சன்ஸ் என்ன ஆகுது, அந்த வன்மம் எங்கே கொண்டு போகுது. ஸோ அதான் வழக்கமாக சொல்லுவாங்க, தீனால் சுட்டப்புன்னு உள்ளாறு மாறாது நாவினால் சுட்ட விட. அந்த மாதிரி அந்த வார்த்தை எவ்வளோ தூரம் கொண்டு போகுது, அது 2 பேருக்கு நம்ம மத்தியில் எவ்வளோ பெரிய ஒரு இரும்பு திரையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் படம். அது ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. மற்றபடி இந்த படத்தில் இருக்க என்னோடய கோ ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் சரி, எல்லாருமே மொத்தமாகவே ஜேகே சொன்ன மாதிரி இந்த படம் ஜேகேக்காகவே இந்த படம் சூப்பராக வரணும், நல்லா வரணும்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் ஒர்க் பண்ண படம் சூப்பராக வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக மிகப்பெரிய நன்றி வந்து என்னோடய தம்மனோட ஆளுநாள் ராஜா சாங்ஸ் தான் சூப்பராக போட்டிருந்தார். அந்த இந்த படத்தில் எப்படி இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு. ஃபஸ்ட் நாள் சாங்கில் தான் ஆரம்பித்தோம், அப்போயே பிரமாதமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இப்போ நான் தமன்கிட்ட கேட்டேன் பிறகும்போது, ஓகே பாட்டெலாம் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க, எங்கள் ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்களே, நாங்கள் வேலை செஞ்சது ஓகேவாக இருந்தானே, பர்ஃபெக்டாக இருக்குது ஒருத்தர், சூப்பராக இருக்குது படம், சூப்பராக வந்திருக்குனாரு. ஏன்னா எங்களை மீறி படத்தில் நேரடியாக பார்க்காத ஒருத்தர் பார்க்கும்போது அவரோட பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னா. பட் அவர் ரொம்ப ஹோப் கொடுத்தாரு. அண்ணன் வேறு என்ன சொல்லுன்னு தெரில. அனைவருக்கும் நன்றி, வந்து அனைவருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட். அண்ட் ஜேகேக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, அண்ட் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. கரெக்டாக பேசுனா சேது? சூப்பர். இப்போது 25 இயர்ஸாக கழிச்சு சினிமாவுக்கு வந்திருக்கேன். இப்போ கதை பழசாக இருக்கும், அந்த இம்ப்ரெஷன் எதுவுமே இருக்காது. எங்கள் டைரக்டருக்குள்ளே ஒரு 18 வயசு பையன் குச்சிக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு வேண்டாம். 2வது வந்து நான் ஜபக் சார்கிட்ட போகும்போது நான் வேறு கதையை எடுத்துகிட்டு போனேன் அவர்கிட்ட. சரி கேளுங்க இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. நல்லா ஃபுல் கதையும் கேட்டு முடிச்சுட்டு, மச்சான் இந்த பக்கம் வா, இந்த கதை கேளுன்னு ஜேகே சார் அனுப்பிச்சார். கதையை கேட்டு உடனே ரூம்லேருந்து வெளில வந்துட்டு, சார் நான் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னா. ஸோ அவ்வளோ நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். எல்லாருக்குமே தெரியும் சேது இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர்னு. அந்த பயம் எனக்கும் இருக்குது. சரி எப்படி நடிக்க போகிறோம், பேலன்ஸ் பண்ணணுமே. இது வரைக்கும் தனியாக நடித்து ஓபி அடித்தாச்சு. ஸோ நடிக்கும்போது நான் சொல்லிட்டேன், அவர் ஷார்ட் போகும்போது அவர் நடிச்சிட்டு இருந்தார். என்னப்பா எப்படி நடிக்கிறீ நீ அப்படின்னு. கமெண்ட் பண்ண இல்லை. ஸோ சம்டைம்ஸ் யூ கெட் இன்வால்வ் இந்த அதர் ஆக்டர். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்வால்மெண்ட் இருக்குது. இந்த கேரக்டரோட ஸ்கின்னுக்குள்ளே போகணுன்னு பார்க்கல, இவர் ஸ்கின்னுக்குள்ளே இல்லை போனுக்குள்ளேயே சொருவிப்பார் அவரையே. ஸோ அவ்வளோ இட்ஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் சுனேனா அவங்களுக்கு 17 படம் பண்ணியிருக்காங்க, இது 18வது படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் தான் ஜூனியர் இவங்க எல்லாருக்கும் கம்பேர் பண்ணால். ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி. தேங்க்ஸ் மச்சான். நான் இன்னொன்று பற்றி பேச ஆரம்பிக்கவே இல்லை, இது வரேன். தமன் வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி தான் எனக்கு தமன் தெரியும். இன்ஃபேக்ட் அலிபாபாவுக்கு நான் தமன்ட்டு தான் போனேன். அப்புறம் கட்டுறதுக்கு அளவுக்கும் தமன்ட்டு தான் போனேன், கழுகுக்கும் தமன்ட்டு தான் போகிறேன். பண்ணுறேன் மச்சான்ட்டு அவன் ரொம்ப பிஸி, தெலுங்குல ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்போது என்னைக்காவது நான் இந்த பையன் நம்மக்கிட்ட மாட்டுவான்னு நினச்சிட்டு இருந்தேன், மாட்டிக்கிட்டேன். அண்ட் சுனேனாவும் அப்சல்யூட்லி ஈகோ இல்லாத ஒரு ஆக்டர். சேதுக்கு சுத்தமாகவே கிடையாது, சுனேனாவுக்கும் கிடையாது. அண்ட் தேங்க்யூ போத் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ